Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோல நாம இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் லெசன்ஸ் சாப்டர் 17 வந்து பார்க்க போறோம். சாப்டரோட நேம் தி ஆஸ்பிரேட். தி ஆஸ்பிரேட் அப்படின்னா மூச்சொலின்னு சொல்லலாம். கான்சனன்ட்ஸ்ல ஹெச்ன்ற சவுண்டு நம்ம மூச்சை யூஸ் பண்ணி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம ஹெச் சவுண்டு தான் வந்து பார்க்க போறோம். ஹெச் நம்ம எப்படி எழுதுவோம்னா ரெண்டு விதமா இது வரைக்கும் எழுதுவோம். கீழே இருந்து மேலே இதை அப்வர்ட் ஹெச்னு சொல்லிட்டு சொல்லுவோம். மேல இருந்து கீழே இதை டவுன்வர்ட் ஹெச்னு சொல்லிட்டு சொல்லுவோம். மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்றது அப்வர்ட் ஹெச் தான். ஏன்னா இது மற்ற ஸ்ட்ரோக்ஸ் கூட ஈஸியா ஜாயின் ஆகிடும். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்ப்போம். இப்போ ஹோப் என்ற வேர்டு பாருங்க, ஹெச்பி இப்படி சேர்த்து எழுதுறது ஈஸியா இருக்கும். இந்த ஹெச் எழுதக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா கன்வீனியண்டா இருக்காது. அடுத்து ஹெட், ஹெச்டி இந்த ஹெச்டி எழுதக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா எழுதலாம், ஆனால் கன்வீனியண்ட்டாக இருக்காது. அதனால் இதுதான் வந்து ரெக்கமெண்டட். ஓகேங்களா? இது நாட் ரெக்கமெண்டட். அடுத்து ஹஷ், ஹா இஷ் இந்த ஹஷ் பாருங்க எழுதுறதுக்கே வந்து கன்வீனியண்ட்டாக இருக்காது. ஹனி, ஹா நீ இது பாருங்க. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்வர்ட் ஹெச் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? டவுன்வர்ட் ஹெச்சை வந்து எங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெச் எங்கெல்லாம் தனியாக வருதோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹி இதில் ஹெச் மட்டும் தான் இருக்குது. அப்போ எப்படி எழுதுவோம்னா டவுன்வர்ட் ஹெச் தான் யூஸ் பண்ணுவோம். ஹி, ஹை இந்த மாதிரி வெறுமனே ஹெச் சவுண்டு வரப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டவுன்வர்ட் ஹெச் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஹை இப்படி எழுதுறோம் இல்லையா, இதனுடைய டெரிவேட்டிவ்ஸ் ஹையர் இப்படி எழுதுவோம். இதுவே ஹைலி அப்படி வந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? தனியாக வந்துச்சுனாவோ ஆர் அதனுடைய டெரிவேட்டிவ்ஸ் வந்துச்சுனாவோ நம்ம வந்து டவுன்வர்ட் ஹெச் வந்து யூஸ் பண்ணுவோம். இது கண்டிஷன் 1. ரெண்டாவது, ஹெச்சை ஃபாலோ பண்ணி கேஓ இல்லைனா கே சவுண்டோ வந்துச்சு அப்படின்னா நாம் டவுன்வர்ட் ஸ்ட்ரோக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஹேக் இந்த வேர்டு பாருங்கள், ஹெச் கே இப்படி தான் வந்து எழுதுவாங்க. ஏன்னா இதில் ஹெச்சுக்கு அப்புறமா கே சவுண்டு ஃபாலோ பண்ணி வருது. ஸோ ஹேக்குன்றது இப்படி எழுதுவாங்க. இது ஒரு ரூலு. அடுத்து எல்லுக்கு அப்புறமா ஆர் ஹாரிசாண்டல் ஸ்ட்ரோக்ஸ்க்கு அப்புறமா ஹெச் வந்துச்சு அப்படின்னா டவுன்வர்ட் ஹெச் எழுதுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ லாகூர் இந்த வேர்டு பாருங்க, எல்லு ஹெச் ஆர் இருக்கு. எல் இப்படி எழுதிடுவோம், டவுன்வர்ட் ஹெச் இப்படி எழுதுறது கன்வீனியண்ட்டாக இருக்கும், லாகூர். அதே மாதிரி கோஹர், கே ஹெச் ஆர், கே ஹெச் ஆர். ஏன் அப்வர்ட் ஸ்ட்ரோக்ஸ் எழுதக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா எழுதி பாருங்கள், அது நல்லா இருக்காது. ஓகேங்களா? ஸோ எங்கே அப்வர்ட் ஹெச் யூஸ் பண்ணுறதுன்றதை பார்த்துருக்கோம். மோஸ்ட்லி அப்வர்ட் ஹெச் தான் யூஸ் பண்ணுவோம். எங்கே டவுன்வர்ட் ஹெச் யூஸ் பண்ணுறதுன்றதை பார்த்துருக்கோம். இது ஒரு 3 கண்டிஷனில் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? எஸ்ஸை ஃபாலோ பண்ணி சம்டைம்ஸ் ஹெச் வரப்ப அது எழுதுறது கன்வீனியண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக நம்ம சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணுவோம். அது என்னன்றதை பார்க்கலாம். இப்போ சோஹோ இந்த வேர்டு பாருங்கள், எஸ் இருக்குது ஹெச் இருக்குது, அவ்வளோதான். இப்போ எஸ் எழுதுகிறேன், இதில் ஹெச் எழுதுறதுன்றது இதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் எழுதுறது கன்வீனியண்ட்டாக இருக்கும். சோஹோ வேறு விதமாக எழுதணும் அப்படின்னா அது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்காது, கை ஸ்டக்காகவும். அப்படி எழுதினாலுமே வந்து ஸ்ட்ரோக்ஸ் நல்லா இருக்காது. ஓகேங்களா? அதனால் எஸ் ஸ்ட்ரோக்ஸ்குள்ளேயே வந்து ஹெச் எழுதுகிற மாதிரி வந்து பார்த்துக்கணும். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஷீஹி இந்த வேர்டு பார்த்தீங்கன்னா இஷ் இருக்குது ஹெச் இருக்குது. இதுவுமே எப்படி எழுதியிருப்பாங்கன்னா ஷீ எழுதிட்டு அதுக்குள்ளே வந்து ஹெச் இருக்கிற மாதிரி வந்து எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? வேறு விதமாக எழுதுனா நல்லா இருக்காது. ஸோ ஹெச்சை ஃபாலோ பண்ணி வரப்போ இந்த மாதிரி வந்து நம்ம சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கணும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம், இதுதான் முக்கியமான எக்ஸாம்பிள். ரேஸ் ஹார்ஸ் இந்த வார்த்தையை நம்ம தனித்தனியாகவும் எழுதிடலாம், ரேஸு ஹார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சேர்த்து எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப ரேஸ் இப்படி எழுதிடுறோம், அதுக்கப்புறமா ஹெச் எழுதுறப்ப நம்ம இப்படி தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆர் டவுன்வர்ட் ஹெச் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அப்படின்னா ரேஸ் எழுதிடுறோம், இப்படி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது ரெண்டுமே வந்து எழுதுறது கன்வீனியண்ட்டாக இருக்காது, கை ஸ்லோ ஆகும். தென் அந்த எஸ் சர்க்கிள்லேயே வந்து சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ ரே சர்க்கிள் எப்படி எழுதுறாங்கன்னா ரே ஸ்ட்ரோக்ஸுக்கு ரே எழுதிட்டு எஸ் சர்க்கிள் கொஞ்சம் பெருசாக போட்டுடுறாங்க. ஸோ தட் அந்த இடத்துல எஸ் சர்க்கிளும் இருக்குது, ஹெச்சுக்கு நம்ம இனிஷியலாக சர்க்கிள் எழுதுகிற மாதிரி இருக்கும் இல்லையா? இதுவோ இல்லைனா இப்படியோ எழுதுறப்ப இனிஷியலாக ஒரு சர்க்கிள் வரையணும் இல்லையா?
அந்த சர்க்கிள் இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறமா கோடு, அப்புறமா ரே இஸ், ரேஸ் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லார்ஜ் சர்க்கிள் வந்து எழுதணும். ஓகேங்களா? இந்த இடத்துல மட்டும் இந்த ஒரு சேஞ்சஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ நடுவில் இருக்கிற அந்த சர்க்கிள் எஸ்ஸும் ஹெச்சும் இருக்கிற மாதிரி வந்து கணக்கு. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்துக்கோங்க. மற்ற ஸ்ட்ரோக்ஸ் கூட ஹெச் சேர்றப்ப நம்ம நார்மலாக எழுதிடலாம். இப்போ கோஹேர்னு முன்னாடியே பார்த்தோம். அது எப்படி எழுதுறோம் அப்படின்னா, கோஹேர் இப்படி தான் நம்ம வந்து எழுதுறோம். இப்படி எழுதுறது கிடையாது. ஓகே, இப்படி எழுதுனா அது வேற ஆக்சுவலி. அதே மாதிரி அப்ஹார், இந்த வேர்டு பார்த்தீங்கன்னா பி ஹா இர், இப்படி தான் நம்ம வந்து எழுதுறோம். ஓகேங்களா? இப்படி எழுதுறது கிடையாது. இப்படி எழுதுனா அது வேற வார்த்தை. ஓகே, ஸோ எங்கே அப்வர்ட் ஹெச் யூஸ் பண்ணுறது, எங்கே டவுன்வர்ட் ஹெச் யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறமா எஸ்ஸை ஃபாலோ பண்ணி வரப்ப ஹெச் எப்படி எழுதுறது அப்படின்றத வந்து பார்த்துருக்கோம். 2 புது கான்செப்ட் வந்து பார்க்க போகிறோம். நம்ம ஹெச் இப்படி இப்படி எழுதுறத வந்து பார்த்தோம் இல்லையா? இப்போது டிக் வச்சுமே ஹெச்சை வந்து காட்டலாம். அதே மாதிரி டாட் வச்சுமே நம்ம வந்து ஹெச்சை வந்து காட்டலாம். இது ரெண்டுமே வந்து பார்க்க போகிறோம். முக்கியமான கான்செப்ட் இது. எங்கெங்கெல்லாம் வந்து டிக் ஹெச் யூஸ் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஹெச்சுக்கு அப்புறமா எல்லோ எம்மோ ஆரோ வந்துச்சுன்னா நம்ம சின்னதாக ஒரு கோடு போட்டு அதை ஹெச் காட்டலாம். எக்ஸாம்பிளுக்கு ஹோம்ன்ற வேர்டு வருது. இப்போ நம்ம நார்மலாக எப்படி எழுதுவோம்னா ஹெச் இருக்குது, எம் இருக்குது, ஹா இம் இப்படி வந்து எழுதுவோம். கரெக்டுங்களா? இதை விட ஷார்ட்டாக எப்படி எழுதுறதுன்னா சின்னதாக ஒரு கோடு அப்புறமா எம். ஹோம், ஹெல்த்தி, இது எப்படி நார்மலாக எழுதுவோம்னா ஹெச் இருக்குது, எல் இருக்குது, இத்து இருக்குது. நம்ம ஹே எல் தி இப்படி வந்து எழுதுவோம். இதை விட எப்படி ஷார்ட்டாக எழுதுறதுனா ஹெல்த்தி இப்படி நம்ம வந்து எழுதுறோம். ஓகேங்களா? அதே மாதிரி ஹாம், ஹெச் இருக்குது, ஆர் இருக்குது, எம் இருக்குது. நார்மலாக எப்படி எழுதுவோம்னா ஹெச் ஆறு எம். இதை விட ஷார்ட்டாக எப்படி எழுதுறதுன்னா சின்னதாக ஒரு கோடு ஆறு எம். இந்த மாதிரி ஒரு டிக் போட்டுட்டு அதை ஹெச்ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து படிக்கலாம். ஓகேங்களா? இதை நடுவுலுமே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் ஃப்ரேசிங்கில். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் ஹூம் அப்படின்னு வரப்ப ஃபார் எழுதிட்டு இந்த ஹூமுக்கு ஹெச் சவுண்டுக்கு ஒரு சின்னதாக ஒரு டிக்கு அப்புறம் எம். ஆஃப் ஹர், ஆஃப் எழுதிட்டு ஹர்ரு சின்னதாக ஒரு கோடு டவுனோட ஆறு. டு ஹர், டூ எழுதிட்டு ஹர்ரு வந்து அப்படியே சேர்த்து எழுதிடுறோம். இந்த சின்ன கோடுன்றது தி கிடையாது, ஹெச்சை வந்து குறிக்குது. ஓகேங்களா? சில வார்த்தைகள் ஃபுல் ஸ்ட்ரோக்ஸ் எழுதுறதே ஈஸியாக இருக்கும். இப்போ இன்ஹியூமன் அப்படின்னு வரப்ப நம்ம இன் எழுதிட்டு இப்படி எழுத போகக்கூடாது. இப்படி எழுதணும் அப்படின்னா நம்ம வேறு எதனா படிச்சிருவோம். அதனால் ஈஸியாக வந்து படிக்கணுன்றதுக்காக இன்ஹியூமன். அதே மாதிரி ஓவர்ஹால், இந்த வேர்டு பார்த்தீங்கன்னா ஓவர் ஹால் இப்படி எழுதியிருக்க மாட்டாங்க. ஓகே, இதை நம்ம வேறு படிச்சிருவோம்னு சொல்லிட்டு ஓவர் ஹால் இந்த மாதிரி வந்து எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? யூஸ் பண்ண முடிஞ்சால் இந்த மாதிரி டிக் ஹெச் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் டாட் ஹெச் வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க. ஹெச் வந்து டிக்கும் யூஸ் பண்ண முடியாது, டவுன்வர்ட் ஹெச் அப்வர்ட் ஹெச் யூஸ் பண்ணாலுமே அது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்காது. அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டாட் ஹெச் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வெகிஹில், இந்த வேர்டு வந்து பார்க்குறப்ப வி அந்த ஹீ சவுண்டு விட்டுருவாங்க, கல் மட்டும் எழுதியிருப்பாங்க. அந்த ஹீ சவுண்டுக்கு சின்னதாக இந்த இடத்துல ஒரு புள்ளி, வெகிக்கல். ஓகே, இப்போ அப்ஹில், இந்த வார்த்தையிலுமே அப் எழுதியிருப்பாங்க, எல் எழுதியிருப்பாங்க, அவ்வளோதான். இந்த ஹீ சவுண்டுக்கு இந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? இந்த புள்ளின்றது ஹெச் வந்து குறிக்குது. படிக்கிறப்ப நம்ம அப்ஹில் அப்படின்னு சொல்லிட்டு தான் படிக்கணும். அதே மாதிரி டவுன்ஹில், இது எப்படி எழுதியிருப்பாங்கன்னா டா இன்னு எல்லு மட்டும்தான். ஓகே, அவுக்கு இங்கே வந்து அவ்வளவு வச்சுருக்கிறாங்க, ஹில்லுக்கு இந்த இடத்துல ஒரு டாட், டவுன் ஹில். ஓகேங்களா? இந்த மாதிரி டாட் ஹெச் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் 65 வந்து கொடுத்துருக்குறாங்க அண்டு 66. இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுமே 3 to 5 லைன்ஸ் வந்து எழுதி பாருங்கள். இந்த சாப்டருக்கு வந்து ஃப்ரேசஸ் இருக்குது. நம்ம அடுத்த வீடியோவில் அதை பார்க்கலாம். தேங்க்யூ.